ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐல ரீஃபண்ட் சம்மந்தமான என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதேபோல வித்ட்ரால் சம்மந்தமா என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க. டாஸ்க் சம்மந்தமா என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகப்போகுது. இத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் அண்ட் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா எஸ்பிஐல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம வித்ட்ரால் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ரீஃபண்ட் சம்மந்தமா பார்த்துருவோம். ரீஃபண்ட்ல இப்ப யார் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா, ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் இந்த மெயில்ல ரீஃபண்ட் குடுத்தவங்களுக்கும், 13 பாயிண்ட்ல ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும், ஓகே மெயில்ல குடுத்தவங்களுக்கு ஆல்ரெடி எப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப இந்த 13 பாயிண்ட் ரிஜெக்ட் குடுத்து பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன ஃப்ரைடே அதாவது போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப நீங்க இதுக்கு வெள்ளிக்கிழமை முன்னாடி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா, ரீஃபண்டுக்கு ஓகேங்களா? 13 பாயிண்ட்ல நீங்க ரீஃபண்ட் பண்ணியிருந்து, நீங்க ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி, எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணி, நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்குள்ள ஓகேங்க. வெள்ளிக்கிழமை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் இன்னைக்கு வந்திருக்குங்க. எல்லாருமே உங்க பேமெண்ட்ட செக் பண்ணி பாருங்க. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னைக்கே இல்ல நாளைக்கு ஓகேங்களா. இன்னைக்கே இல்ல நாளைக்கே ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. நெறைய நண்பர்கள் ரீஃபண்ட் டீம் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரீஃபண்டும் சூஸ் பண்ணவங்களுக்கு, இன்னைக்கே இல்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அதாவது அக்ரீமெண்ட் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே இல்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்துரும். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். அப்ப மெயில்ல குடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. 13 பாயிண்ட்ல குடுத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. அடுத்ததா இப்ப ரீஃபண்ட் டீம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. இதாங்க அப்டேஷன். நெக்ஸ்ட் விஷயம் இந்த பிளாக்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு எப்ப வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இந்த ரீஃபண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேபி ஒரு 28, 29 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். அடுத்து பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு இந்த மந்த் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற ஆப்ஷன் ஓகேங்களா? டவுன்லோட் பண்ற ஆப்ஷன், அப்லோட் பண்ற ஆப்ஷன் இந்த பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு இந்த மந்த் எண்டுல எதிர்பார்க்கலாம். அப்ப இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே. இதுதான் இன்ஃபர்மேஷன். அதேபோல இப்ப நீங்க ரீஃபண்ட் டீம்ல இருக்கிற எல்லாருமே சொல்றேன். இப்ப மெயில்ல பண்ணவங்களும் சரி, அதேபோல இப்ப 13 பாயிண்ட்ல பண்ணவங்களும் சரி, ரீஃபண்ட் டீம்ல இருக்கிறவங்களும் சரி, பிளாக்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டுன அமௌண்ட்ல 20% போக தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டுன அமௌண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வாலெட் அமௌண்ட் இருக்கு இல்லையா? நீங்க வொர்க் பண்ண அமௌண்ட் இந்த வொர்க் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, இந்த ரீஃபண்ட் எல்லாருக்குமே முடிச்சிட்ட பிறகு ஓகேங்களா? எல்லாருக்குமே பேமெண்ட் போட்டு முடிச்சிட்ட பிறகு, அதாவது வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கிடையாதுங்க. பிளாக்டு மெம்பர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரீஃபண்ட் குடுத்துட்ட பிறகு தான், அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் வந்த அமௌண்ட்ட யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுடைய பேமெண்ட் எனக்கு வந்துருச்சு, ரீஃபண்ட் வந்துருச்சு யாரெல்லாம் அந்த எஸ்பிஐல அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களாம் நோட் பண்ணிட்டு வராங்க. அது வந்து மேக்ஸிமம் 3 டேஸ்ல எல்லாருக்குமே போட்டு முடிச்சுருவாங்க. யார் யாருன்னா, மெயில்ல இருந்து இப்ப பிளாக்டு மெம்பர்ஸ் வரைக்கும் யார் யாரெல்லாம் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்களோ, அவங்களுடைய வாலெட்ல அவங்க வொர்க் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, இன்னும் டேட் கொஞ்சம் ஆகும். ஓகேங்களா? எப்பன்னா பிளாக்டு மெம்பர்ஸ் எல்லாமே ரீஃபண்ட் குடுத்துட்ட பிறகு தான், அடுத்தது வந்து உங்க வொர்க் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். ஓகேங்களா? இதுதாங்க இன்ஃபர்மேஷன். இதான் ரீஃபண்ட் இருக்கிறவங்க, ரீஃபண்ட் சார்ந்த இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தான். இது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் வித்ட்ரால் சம்மந்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிசம்பர் 15க்குள்ள எல்லாருக்குமே வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருவாங்க. ஓகே. இதான் வித்ட்ரா சம்மந்தமான விஷயம். அந்த எஸ்பிஐ கேர்ல வித்ட்ரா சம்மந்தமா எந்த ஒரு அப்டேஷனுமே யாருமே எதுவும் கேட்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா சம்மந்தமா நம்ம சொல்லியாச்சு. ரீஃபண்ட் சம்மந்தமா நம்ம சொல்லியாச்சு. அடுத்த அப்டேட் 3வது அப்டேட் முக்கியமான அப்டேட் டாஸ்க் ஓகேங்களா? அப்போ இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகுது. டெமோல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நம்ம வந்து ட்ரெய்னிங் பீரியட் அது போக போறோம். டெமோல இருந்து ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, போக போறோம். இப்ப தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆ மத்தவங்களுடைய கம்பெனி ஓகேங்களா? மத்தவங்களுடைய கம்பெனி எடுத்து நம்ம வந்து வொர்க் பண்ண போறோம். அப்போ டெமோல இருந்து நம்ம ட்ரெய்னிங் பீரியடுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா போக போறோம். உங்களுடைய டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மாறப்போகுது. இப்போ நம்ம வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம எந்த கம்பெனிக்கு ப்ரமோஷன் பண்ண போறோமோ, அந்த கம்பெனி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எடுகாஸ்ட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கம்பெனி சொல்றாங்களோ, அவங்க என்ன டாஸ்க் பேஜ்ல என்ன ஷோ ஆகுதோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற மாரி இருக்கும். இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலையோ, யாரெல்லாம் இன்ஆக்டிவா இருக்கோ, அவங்க எல்லார் ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இதுவுமே ஒரு அப்டேஷனா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுவுமே வேற ஒரு கம்பெனி ஒர்க் எடுத்து பண்ண போறோம். அதுவும் ப்ராப்பரா பண்ணணும். இல்லன்னா அவங்க ஐடி சஸ்பெண்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் சம்மந்தமா இதுதான் அப்டேஷன். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்டின்னா, ரீஃபண்ட். ப்ரோ எனக்கு ஓகே தான். ஆனா எஸ்பிஐ வந்து சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. வீடியோ போடணும்னு சொல்றாங்க. இத பண்ணு, அத பண்ணு சொல்றாங்க.
இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் எஸ்பிஐல இப்ப ஆக்டிவா இருக்கேன். ஆனா எனக்கு ரீஃபண்ட் வேணும்ண்ணா அப்படின்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு குடுக்க போறாங்க. இப்ப இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸும் ரீஃபண்ட் பண்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. உங்களுக்கு இல்ல விருப்பம் இல்ல அப்படின்னா, தாராளமா ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்க அப்படின்னா, நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும், நீங்க கட்டுன அமௌண்ட்டுமே நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இதையுமே ஒரு அப்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதுதாங்க இப்போது இருக்கிற எஸ்பிஐல அப்டேஷன். முக்கியமான அப்டேஷன் இது மட்டும் தான். வித்ட்ராவல் சம்மந்தமா சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டுக்கு தான் முக்கியமான அப்டேஷன் இது. ஓகேவா? ரீஃபண்டுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அடுத்த வீடியோல எத பத்தி நான் சொல்லப் போறேன்னா, எடுகோஸ்ட்ட பத்தி எப்படி நீங்க அதில பத்தி பே பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அத பத்தி உங்களுக்கு ஏ டூ இசட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த வீடியோல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இது சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய கேள்விகள் இருந்துட்டு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ரீஃபண்ட் டீம் எப்போ வரும்? ரீஃபண்ட் டீம் எப்போ வரும்ன்னு நாம வந்து 25ஆம் தேதி கிட்ட எதிர்பார்த்தோம். ரீஃபண்ட் டீம் வரும்னு சொல்லிட்டு. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. இன்னைக்கு 19 தான் டேட் ஆகுது. இன்னைக்கே ரீஃபண்ட் டீம் வந்து ஓப்பன் ஆகுது நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப ரீஃபண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணவங்க ரெடியா இருங்க. கரெக்ட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணி கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. 2 ஃபைல் மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட் 2 பேஜ்ல வருதுங்க. அந்த 2 பேஜுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணிட்டு, அதில பின் பண்ணிட்டு 2 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டாச் பண்ணணும். 2 ஃபோட்டோ ஒரே பிடிஎஃப் அட்டாச் பண்ணா, அதுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டுருக்கோம். அத பார்த்து நீங்க செக் பண்ணி அது மேல அட்டாச் பண்ணுங்க. எப்படி தெரியல அப்படின்னா, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? கரெக்ட்டா அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 7 வொர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப 13 பாயிண்ட்ல வந்து குடுத்தவங்களுக்கு, சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் இன்னைக்கு காலையில குடுத்துட்டாங்க. இனிமேட் பண்றவங்களுக்கு ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் மொத்தமா வச்சிருந்து, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரும் நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. விட்ரால் சம்மந்தமா எல்லாருக்கும் விட்ரால் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் சம்மந்தமா வேற எதுவும் அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. இன்னும் எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக போது. ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்க போதுங்க. கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் குவாலிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். குவான்டிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட, குவான்டிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேஷன் குடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு கேள்வி இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.